ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் உங்களுக்கு வந்திருக்கேன். கருவேப்பிலை கறி குழம்பு. பேரே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. சட்டி சோறு செஞ்சாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் வைக்கிற அளவு தான் நான் சோறு வச்சேன், எனக்கு சுத்தமாக சோறு பத்தலை. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலா பொருளெல்லாம் வதக்கிக்கணுங்க. அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி இப்போ கையை மூடினோம்னா அந்த அளவுக்கு தேங்காய் துருவல். அப்புறம் எங்கள் வீட்டில் சைவம் அசைவம் எதுக்காக இருந்தாலும் ஒரே மசாலா தூள் தான். அந்த மசாலா தூளில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா வறுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அது போட்டதெல்லாம், அதனால தான். வேறு எதுவுமே அதில் கலக்கலை. அதை ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, கிராம்பு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் ரொம்பவும் பெருசு கிடையாது, ரொம்பவும் சின்னது கிடையாது, போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று அரைச்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு அரை கிலோவுக்கு நான் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா சுருள வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா கருவேப்பிலை இதெல்லாம் தேங்காய்லாம் அதெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அலசி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா சுருள வதக்கணுங்க. வதக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போட்டு செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணுங்க. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். ஏன்னா சிக்கன் வேறு தண்ணி ஊற்றும். நீங்கள் சிக்கன் கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் ஊற்றுனீங்கனாலே போதும். நல்லா ஊற்றின தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மூடியை போட்டு விசிலை விடணும். நல்லா ஸ்லோ குக்கிங்கில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வீடே கமக்கிற நம்மளோட கருவேப்பிலை கோழிக்கறி குழம்பு ரெடிங்க. நாங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவில் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் லேட்டானதுன்னா இதுவே திக்காயிரும், ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால. கறியை பாருங்கள், 4 விசிலே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு என்னால் அதை தொடவே முடியலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாதம் நாங்கள் இவ்வளோ எப்பயுமே எங்களுக்கு வடித்தோம் அப்படின்னா அந்த சாதம் காலியே ஆகாது, மிச்சம் இருக்கும். காலைல பழையதாக தான் சாப்பிடுவோம் நைட்டில் சாதம் வடித்தோம் அப்படின்னா. ஆனால் சாதம் மிஞ்சவே இல்லை. நல்லா சூடாக சோத்தை போட்டு அந்த குழம்ப ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டா அப்படி தாங்க இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. இது சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்புல அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கருவேப்பிலை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக நாளைக்கே சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கருவேப்பிலை கறி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.